ஹலோ காய்ஸ், இன்னைக்கான மார்க் ரூம் செஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டினை பார்க்க போறோம். ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் +2 பயாலஜில இருக்க சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின். ஸோ அமாங் த எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளட்ஸ் அண்ட் சாயில் எரோஷன். ஸோ இப்போ எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்ல ஒரு 2 சர்வீஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃப்ளட்டையும் சாயில் எரோஷனையும் கண்ட்ரோல் பண்றது. சரியா? ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? ஹவு இஸ் திஸ் அச்சீவ்டு பை த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எக்கோசிஸ்டம்? எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லிவிங் காம்பனன்ட், அதாவது பயோட்டிக் காம்பனன்ட் எப்படி இது 2 வேலையும் பண்ணுது அப்படிங்கிறதா. ஸோ 2 மார்க்ன்றதுனால ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. ஸோ மெயினா ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற எந்த பயோட்டிக் காம்பனன்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டும் அனிமலும் தான் ஃப்ளட்டையும் அந்த சாயில் எரோஷன், சாயில் லாஸையும் ஸ்டாப் பண்றதுக்கு தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஸோ லெட்ஸ் see how. ஃபர்ஸ்ட் விஷயம், பிளான்ட்டுடைய ரூட் சாயில ஒரு பிளேஸ்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. தே ஹோல்ட் சாயில் இன் பிளேஸ். இப்போ பிளான்ட்டுடைய ரூட் மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால அந்த ரூட் சாயில இப்படி பிடிச்சி வச்சிருக்குது, ரைட்? ஸோ அதனால that is stopping it from being washed or blown away. அப்போ மண்ணு தண்ணி வெள்ளம் வந்தாலும் அடிச்சிட்டு போவாது, அல்லது பயங்கரமா காத்து அடிச்சாலும் அந்த விண்டில் அடிச்சிட்டு போவாது. செகண்ட் பாயிண்ட், இந்த ரூட் மண்ணுல இருக்கிறதுனால அந்த மண்ணை கொஞ்சம் இப்படி ஓப்பனா வச்சிருக்கும். ஸோ சாயில் ஓப்பனா இருக்கிறதுனால அதால வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்க முடியும். டைட்டா இருந்தா அது பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ இட் கேன் அப்சார்ப் த வாட்டர். யாரு? சாயில் கேன் அப்சார்ப் த வாட்டர் பிகாஸ் இந்த ரூட் அந்த சாயில ஓப்பனா வச்சிருக்குது. ஸோ வெள்ளம் மாதிரி எக்ஸஸா தண்ணி வரும்போது அந்த தண்ணியை சாயிலே அப்சார்ப் பண்ணிடும். ஸோ வெள்ளம் ரெடியூஸ் ஆயிரும். மூணாவது விஷயம், இந்த பிளான்ட்டுடைய லீவ்ஸ் இட் இஸ் ஷீல்டிங் த சாயில் சர்ஃபேஸ் ஃப்ரம் ஹெவி ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு பிளான்ட் இருக்குது, அதுக்கு இப்படி பெரிய லீவ் சர்ஃபேஸ் எல்லாம் வச்சு ஏன்னா பிரான்ச் எல்லாம் இருக்குதுன்னா ஹெவி ரெயின் வரும்போது இந்த மரத்துல தான் அந்த தண்ணி படும், சாயிலோட சர்ஃபேஸ்ல படாது. அப்போ ஹெவி ரெயின் வரும்போது ஹெவி எக்ஸஸ் வாட்டர் சாயில்ல படாது. இதனால ஃப்ளட் பிரிவென்ட் ஆகும். ஓகே. அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ், அனிமல் லைக் எர்த்வார்ம் என்ன பண்ணும்? மண்ணுக்குள்ளார இப்படி பூந்து 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 வரதுனால மண்ணை மிக்ஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம், இப்படி பூந்து பூந்து வரதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ கிரியேட் ஆகும். சாயில் லூசன் ஆகும், ஏர் ஃப்ளோ கிரியேட் ஆகும். அதான் சொல்றாங்க தே ஏரேட் த சாயில். இப்படி பண்றதுனால சாயில் ஹெல்த்தியா இருக்கும். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அனிமல் லைக் எர்த்வார்ம். ஸோ மிக்ஸ் பண்ணுது, சாயில் ஏரேட் பண்ணுது, அதனால ஹெல்த்தியா வச்சிருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து டுகெதர் லிவிங் கிரியேச்சர் ஹெல்ப் கீப் சாயில் ஃபர்டைல் அண்ட் சேஃப் ஃப்ரம் டிசாஸ்டர். அதாவது பிளான்ட்டும் அனிமலும் சேர்ந்து சாயில நியூட்ரியன்ட்டோட, அதாவது ஃபர்டைல் கண்டிஷனோட வச்சிருக்காங்க. ரெண்டாவது, டிசாஸ்டர்ல இருந்து சேஃபா பாத்துக்கிறாங்க. ஃப்ளட் அண்ட் சாயில் எரோஷன்ல இருந்து சேஃபா பாத்துக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன கொஸ்டினை நம்ம மார்க் ரூம் செஷன்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ கிளியர் அப்படின்னா கமெண்ட்ல கிளியர்னு போடுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.